மற்றும் 8421609070 9715644733 9710601053 98945464 இன்னும் பல தொலைபேசி எண்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த தொலைபேசியில் பேசியவர்கள் ஒருவரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் பேசிய பேச்சுக்கள் அவர்கள் குடும்பத்தோடு வாழ்கிறார்கள் என்பதற்கு சந்தேகத்துக்குரியதாகிவிட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக எனது ஆத்மான சிஷ்யை பாத்திமா ராமீரிடம் பேசும்போது அவர்களை படுக்கைக்கு வருகிறார்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கின்றேன். காவல் நிலையத்திலே புகார் கொடுத்து இன்று வரை பதிவு சான்று கூட கொடுக்கவில்லை. இன்றைய தினம் நீதிபதியிடம் புகார் கூட போகின்றேன். நிச்சயமாக சொல்லுகின்றேன், இவளுக்கெல்லாம் தண்டனை கிடைக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இவளுக்கு உண்மையிலே இறை வழக்கம் இருக்குமேயானால் அதை நம்ப வேண்டும். மேலே ஏறி வந்து பேசிப்பார், உன்னை கொலை செய்கிறோம் என்று கூறுகிற அளவுக்கு பேசியிருக்கிறார்கள், பதிவாகின்றன. இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக சொல்லுகின்றேன், அவர்களை படைத்த ஆண்டவர் கூலி கொடுக்க ஆரம்பித்து விடுவான். வெட்கமாக இருக்கிறது. வயது முதிர்ந்த ஒரு இளைஞன், 82 வயது இளைஞனை கேடுகட்ட முறையிலே தகாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள். ஏதோ அவருடைய சொந்த அம்மாவை நான் ஏதோ பேசியதாக. வெட்கமாக இல்லையா? எல்லோரும் அம்மா என்று கூப்பிட வேண்டும் இருக்கிறார்களா? அம்மாவின் வார்த்தைக்கு ஒரு அவக்கேடு ஏற்பட்டு ஒரு ஆளும் கட்சி, அதன் தொண்டர்கள், இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. தமிழக மக்களே, உங்களை எல்லாம் கண்ணீர் கடலிலே உங்களுடைய சுற்றா உறவினர்களுக்கெல்லாம் 4 லட்சம் ரூபாய் தான் மதிப்பு உயிருக்கு. இவர்கள் செய்த அராஜகத்தினால், நீர்நிலை ஆக்கிரமிப்பினால் இன்று தமிழகத்திலே சென்னை மாநகரமே அழிந்து விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு காரணமான ஒரு ஆளுங்கட்சி ஏதோ பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதிவிட்டேன் என்று கோட்டையிலே உட்கார்ந்து கொண்டு அழுதாண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களை சந்திக்க தைரியம் இல்லை. என்னை கூப்பிடுகிறார்கள் அந்த கேடுகட்ட அதிமுக தொண்டர்கள். வெளியே வந்து பார், உன்னை என்ன